ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டோம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கடந்த ஒரு 6-7 வீடியோவாகவே ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் வருது. இப்போ ரீசெண்டாக இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ மட்டும் போட்டேன். பட் அதுக்கு முன்னாடிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்ஷன் நடக்குது. ஸோ நவம்பர் 24, 25 சண்டே மண்டே 2 நாள். ஸோ அதுக்கேற்ற எல்லா டீம்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ், என்ன மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணலாம், யாரை எடுக்கலாம், எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ ஆர்டிஎம் இருக்குது, அவங்க ஆக்ஷனில் என்ன பண்ணலாம், என்னென்ன பிளேஸ் அவைலபிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 4 பார்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பார்ட் 2 இருக்குது. ஸோ ஆல்சோ ஆக்ஷன் உங்களுக்கே தெரியும், சண்டே அண்ட் மண்டே 2 நாள் மத்தியானம் 3:30 ஸ்டார்ட் ஆகி நைட்டு 8, 9, 10 வரைக்கும் போகும். எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாது. லைவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் ஜியோ சினிமாலையும் ஓடுது. நீங்கள் ஓடிடி அதாவது ஃபோனில் பார்க்குறதா இருந்தால் ஜியோ சினிமா, லைவ்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. 10 டீம்ஸும் லேண்ட் ஆகிட்டாங்க ஜெடா, சவுதி அரேபியாவில். ஸோ செம்ம ஆக்ஷனாக இருக்க போது, செம்ம வேறு லெவலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ஆக்ஷன் தான் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ போட்டோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு ஃபைனல் வீடியோ. ஆக்சுவலி நான் 6 பார்ட்டாக சொன்னேன், பட் டைம் இல்லாதனால ஒரு 5th பார்ட் வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு மெர்ஜராக தான் இருக்கும், லாஸ்ட் 4 வீடியோ மாதிரி. ஸோ அதனால் இந்த வீடியோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்க்கலன்னா 4 வீடியோவும் மறக்காமல் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்படி இல்லைனா இதை பார்த்துட்டு அந்த 4 வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேச போகிற 2 டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன எல்லா டீமுக்கும் பர்ஸு பார்த்துருவோம். சிஎஸ்கேக்கு ஒரு ஆர்டிஎம்மோட 55 crores இருக்குது. மும்பைக்கு ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores இருக்குது. லக்னோ குஜராத்துக்கு ஒரு ஆர்டிஎம்மோட 2 பேருக்கும் 69 crores இருக்குது. கொல்கத்தாக்கு 51 crores இருக்குது. டெல்லிக்கு 2 ஆர்டிஎம்மோட 73 crores இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஆர்டிஎம்மோட 45 crores இருக்குது. ஆர்ஆருக்கும் கொல்கத்தாக்கும் ஆர்டிஎம்மே இல்லாமல் 41 crores அண்ட் 51 crores இருக்குது. ஆர்சிபிக்கு 3 ஆர்டிஎம்மோட 83 crores அண்ட் ஆக்ஷனே ஆள போகிற பஞ்சாப் கிங்ஸுக்கு 4 ஆர்டிஎம்மோட 110 கோடி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி டீமோட ரிமைனிங் ஆர்டிஎம்ஸ் அண்ட் பர்ஸ் மக்களே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதான ஃபைனல் பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரிவ்யூ தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே ஆண்ட 2 டீம், அதாவது கடப்பாறை 2 டீம் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இதுதான் கடைசி பார்ட் 5. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4 பார்ட்லும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜிடி அண்ட் எல்ஜியோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கணும். பார்ட் 2ல் டெல்லி அண்ட் கொல்கத்தா ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேசியிருக்கேன். பார்ட் 3ல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கேன். பார்ட் 4ல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கேன். இதுதான் கடைசி பார்ட் 5ல் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கேயோட ஆக்ஷன் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ப்ரிவியூ ஷோ நிறைவடையுது மக்களே. ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இதில் சிஎஸ்கே மும்பை பற்றி பேசிட்டா இதுக்கப்புறம் ஆக்ஷன் ரிவ்யூ தான், யார் யார் என்ன எடுத்துருக்காங்க, ஏது எடுத்துருக்காங்க பேச போகிறோம். ஸோ 10 டீமோட ரிவ்யூ வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஆரம்பிப்போம். சிஎஸ்கே கிட்டேருந்தே போவோம் வாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு நல்ல டீம், செம்ம டீம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல டீம் கிடச்சிது. பட் அந்த டீம் வச்சு செமிஃபைனல் போக முடியல. லாஸ்ட் மேட்ச்சில் சோக் பண்ணிட்டாங்க ஆர்சிபியோட. சொன்னால் குவாலிஃபை ஆக முடியல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன். ஸோ அவங்க ரீடென்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். ஸோ சிஎஸ்கே 55 கோடி இந்த ஆக்ஷனில் போகிறாங்க. அவங்களுக்கும் நிறைய ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் தான். பட் மற்றபடி அவங்க டீம் ஆல்மோஸ்ட் செட்டு. சிஎஸ்கேக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டென்ஷன் தான் சொல்லுவோம். அவங்க யார் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன பேசலாம் வாங்க. ஸோ சிஎஸ்கே டீம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆகல. ஸோ இந்த வருஷம் ஒரு வெறியோடு இருப்பாங்க குவாலிஃபை ஆகணும். ஏன்னா எப்பயுமே அவங்க ஒரு வருஷம் குவாலிஃபை ஆகலாம், நெக்ஸ்ட் இயர் அதுக்கு டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டு குவாலிஃபை ஆவாங்க. 2020 குவாலிஃபை ஆகல, 21 கப்பு, 22 குவாலிஃபை ஆகல, 23 கப்பு, 24 குவாலிஃபை ஆனால் யூ நோ வாட் ஐ மீன், அந்த டெம்ப்ளேட் தான். ஸோ கப்படிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் வெறித்தனமாக சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. மெகா ஆக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான். ஸோ சிஎஸ்கே டீமுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி மட்டும்தான் மாறி இருக்குது, கோச் மாறவே இல்லை. அதே ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க போல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் தொடர போகிறார். நியூ கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட். பட் ஆனால் கண்டிப்பாக தோனி தான் எல்லா அட்வைஸும் கொடுப்பாரு. இந்த பிளேயருக்கு போகலாம், அந்த பிளேயருக்கு போகலாம். மேபி ருத்து கிட்ட 1, 2, 3 நாள் கேட்கலாம். பட் தலையோட அனலைஸ் எப்பயுமே நல்லா போகும். ருத்து தலை 2 பேர்கிட்டையும் கான்ஃபரன்ஸ் பேசி தான் ஆக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு டீம் வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், யார் எடுக்கலான்னு. ஸோ சிஎஸ்கேயோட ரிட்டென்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். அவங்க வந்து 55 கோடி ரிமைனிங் பஸ்ஸில் இருக்குது. ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன் 18 கோடி, ஜடேஜா சீனியர் பிளேயர் 18 கோடி மேட்ச். நெக்ஸ்ட்டு மந்தீஷா பத்திரானா 13 கோடி, சிவம் டூபே 12 கோடி அண்ட் தலை தோனி அன்கேப்டு பிளேயராக 4 கோடி. ஸோ இவங்க தான் 5 ரிட்டென்ஷன்ஸ், 5மே கன் ரிட்டென்ஷன்ஸ். செம்ம பிக்ஸு. டூபே சில பேர் நீங்கள் கேட்கலாம், பட் அவர் பேட்டிங்காக எடுத்திருக்காங்க, பவுலிங் இல்லைனாலும் நல்லா பிளேயரு. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு இல்லை, 4 தரமான ஆர்டிஎம். ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கேயோட ரிட்டென்ஷன்ஸ், ஒரு சம்மர் ரிட்டென்ஷன்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு ஆக்ஷனில் என்ன வேணும்னா பவுலிங் நோக்கி தான் வேலை, பேட்டிங் 4மே கட பேட்டிங். ஸோ சிஎஸ்கே ரிட்டென்ஷன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ சிஎஸ்கேக்கு ரிமைனிங் ஸ்லாட் என்ன, ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர், அதுக்கப்புறம் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 ஆடுறதுக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் ஆர் இந்தியன் ஆப்ஷன்ஸ். நம்பர் 5, 6, 7 உங்களுக்கே தெரியும், டூபே ஜடேஜா தலை ஃபிக்ஸு. அதுக்கப்புறம் நம்பர் 8, 9, 10ல் 2 ஸ்பின்னர்ஸ் தேவை, ஒரு ஸ்பின்னர் தேவை, 2 ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அது ஓவர்சீஸாக இந்தியனான்னு தெரியல. நம்பர் 11 பத்திரானா. இப்போ அதுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் பிளேயர். ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கேக்கான தேவை. மெஜாரிட்டி அது தேவை அவங்களுக்கு பவுலிங் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனர், ஒரு மிடில், 2 மிடில் ஆர்டர்
பேட்ஸ்மேன் இது மட்டும்தான் சிஎஸ்கேக்கு தேவையாக இருக்கும். மற்ற டீம் மாதிரி இவ்வளோ தேவைலாம் இல்லை. சிஎஸ்கேக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ சிஎஸ்கேவோட ஆக்ஷன் பிளான்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒருத்தரை மட்டுமே நம்ப முடியாது. ஸோ 2 பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 மிடில் ஆர்டர் பிளேயர் எடுக்கணும். ஓவர்சீஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து கொஞ்சம் எடுக்கலாம். ஓவர்சீஸில் ஒரு 2 ட்ரை பண்ணலாம். தலை தோனிக்கு ஒரு பேக்கப் கேட் கீப்பர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது அவங்க இந்த வருஷம் அது ஒர்க்காக பண்ணணும். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஸ்பின்னில் இருக்கார். ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக போவாங்க. சிஎஸ்கே யார் போவாங்கன்னு தெரியல. அண்ட் ஃபாரின் அண்ட் இந்தியன் பேசர்ஸ் பத்திரானா இருக்கார். பட் அவருக்கு பேக்கப் ஒரு ஃபாரின் பேசர் வேணும். அது இல்லாமல் இந்தியன் பேசர்ஸ் டீமில் சுத்தமாக கிடையாது. ஸோ ரன்சார் இந்தியன் பேசர் வாங்கணும். ஒரு கன் இந்தியன் பேசர் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கேயோட விஷ் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கேக்கு ஐபிஎல் 2025 ஆக்ஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ். பார்ப்போம் இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா இல்லை மிக்சர் தின்றாங்களான்னு. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த ஆக்ஷன் போகும்போது ஒரு ஆர்டிஎம் இருக்குது. அந்த ஆர்டிஎம் கடை யார் மேலே யூஸ் பண்ணலாம்னா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் மேலே பண்ணலாம். சமீர் ஸ்வீப்பர்லாம் என்கிட்ட சொல்கிறாதீங்க. துஷார் தேஷ்பாண்டே 2 சீசனாக வேற லெவலில் பவுலிங் போடுறாரு. அவர் மேலே ஒரு கண் இருக்கும். டேவான் கான்வே 2022லேருந்தே ஃபைனாக ஆடுறாரு. அவரு நல்ல ஓப்பனர் அண்ட் சாலிடு டச் பிளேயர் அண்ட் ஆல்சோ நல்ல ஃபேமிலியில் எவ்வளோ ரைட்டர். அவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் யங் சென்சேஷன் ஃபியூச்சரை நோக்கி போகிறோன்னு நினச்சா ரச்சின் ரவீந்திரா மேலே ஆர்டிஎம் போடலாம். பட் கண்டிப்பாக இந்த 3 பிளேயரில் ஒருத்தர் மேலே தான் ஆர்டிஎம் போட போகிறாங்க. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் அந்த பிளேயர் யாருன்னு தெரில. ஸோ சிஎஸ்கே இதை பற்றி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் பின்னாடி இருக்குது 2 டீமுக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பற்றி போவோம். என்னடா சிஎஸ்கே பற்றி மும்பை பட்டான 2 டீமுக்கும் சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே பிளேயர்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். மும்பைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மறக்கக்கூடிய சீசன். கடப்பார் டீம் பாண்டியா, ரோஹித், ஸ்கை, இஷான், திலக்கு இத்தனை பேர் இருந்துமே குவாலிஃபை ஆக முடியல. ஒரு மாதிரி நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரிட்டன்ஷன் கன்னாக பண்ணி வந்திருக்காங்க. பழைய கோச் மகேலா ஜெயவர்தனையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ அவங்கள பற்றி பேசிட்டு பிளேயர்ஸ் பக்கம் போவோம் வாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே ஒரு வெறி பிடிச்ச டீம். உங்களுக்கே தெரியும். 1 சீசன் விட்டால் அடுத்த சீசன் கேஷின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டபுள் மடங்காக பண்ணுவாங்க சிஎஸ்கே மாதிரி. ஸோ அதனால் அவங்கள விடவே முடியாது. போன வருஷம் பாருங்கள் ஸ்கை, பும்ரா, ரோஹித், திலக்கு, இஷானு இத்தனை பேர், சூரியகுமார் யாதவ் இத்தனை பேர் இருந்துமே ஹார்திக் பாண்டியா இத்தனை பேர் இருந்து குவாலிஃபை ஆகலாம். என்ன பண்ணுறது எனக்கு சொல்ல தெரில. நல்ல பவுலிங் இருந்தது, நல்ல பேட்டிங் இருந்தது, எல்லாமே போச்சு. பட் இந்த வருஷம் திருப்பி எடுக்க வராங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை 3 வருஷம் கப்படிக்க வச்ச மகேலா ஜெயவர்தனே இஸ் பேக். 17, 19, 20 3 இயர்ஸ் அவர் தான் இருந்தார். ஸோ வின்னிங் கோச் இஸ் பேக். அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன யார் எடுக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஆணி பட்டு எல்லாம் வைப்பார். ஸோ அதனால் ஜெயவர்தனே வில் பி பேக் அட் த ஹெலும். ஸோ மும்பை செம்ம எம்ஐ ஃபேன்ஸ் ஹாப்பி ஆனாச்சு தான். எல்லா சீனியர் பிளேயர்ஸும் ரீட்டைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன் கோச் வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? பிளே ஆஃப்ஸு, செமிஃபைனல்ஸு, கப்பு, அவ்வளோதான் மும்பை டார்கெட். ஸோ அவங்க ரீட்டைன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் டீம்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். ஜஸ்பீத் பும்ரா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் 18 crore. கரண்ட் இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 16.25 crore. கரண்ட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா 16.25 crore. சூப்பராக பிரிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா எக்ஸ் இந்தியன் டீம் கேப்டன் T20ல் மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் வின்னிங் கேப்டன் 16.3 crores. அண்ட் திலக் வர்மா 8 crores. ஸோ 45 கோடியோட ப்ளஸ் ஆக்ஷனில் போகிறாங்க. கம்மி ப்ளஸ் தான். பட் இந்த மாதிரி கன் ரிட்டென்ஷன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி காசு போக தான் செய்யும். 2 பவுலர்ஸ் கன்று, 3 பேட்ஸ்மேன்ஸ் கன்று. இதுக்கு மேலே என்ன வேணும் மும்பைக்கு? ரிட்டென்ஷன் சொல்லி ஆகணும். ஸோ மும்பைக்கு ஆக்ஷனில் என்ன தேவை? ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர் தேவை. மற்றபடி 3, 4, 5 சூர்யா, திலக், பாண்டியா கடனா கடப்பார். நம்பர் 6ல் ஒரு ஃபினிஷர்ஸ், நம்பர் 7ல் ஒரு ஆல்ரவுண்டர், நம்பர் 8, 9, 10ல் ஒரு 2 பேசர், ஒரு ஸ்பின்னர். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்பின்னரோட தான் போவாங்க. மற்றபடி 4 பேசர்ஸ் 5 பேசரோட தான் போவாங்க. ஸோ பாண்டியா ஆல்ரெடி ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால 7, 8, 9, 10ல் 7 ஆல்ரவுண்டர், 8 ஒரு ஸ்பின்னர், 9, 10 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் சிமிலர் ரிக்வயர்மெண்ட்ஸ் தான். அதனால தான் நான் பிளேயர்ஸ் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். மும்பைக்குமே ஒரு ஓவர்விக்சரமாக ஒரு ஃபாரின் ஓப்பனர் தேவை, பேக்கப்புக்கும் ஒருத்தர் தேவை. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர் தேவை. அதனால் ஓவர்சீஸ் நல்லா எடுக்கணும். எப்போ வேணாலும் இன்ஜுரின்னு போகக்கூடிய ஆள். ஸ்பின்னர்ஸில் நல்ல ஆல்ரவுண்டர் கிடச்சா எடுத்து போடணும். மும்பை ஸ்பின்னர்ஸில் சொதப்பிடுறாங்க. இந்தியன் ஸ்பின்னராக இருக்கட்டும், ஓவர்சீஸ் ஸ்பின்னராக இருக்கட்டும், ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுக்கணும். கண்டிப்பாக பும்ராக்கு ஒரு ஃபாரின் பேசஸ் கண்டிப்பாக தேவை. ஆல்சோ ஒரு இந்தியன் பேசரும் பேக்கப் தேவை. ஸோ இந்தியன் பேசஸ் மேலே குறி இருக்கணும். விக்கெட் கீப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இஷான் கிஷான் ரிலீஸ் பண்ணதால விக்கெட் கீப்பர் பஞ்சமும் இருக்குது மும்பைக்கு. ஸோ அது ஒரு 2 பிளேயர் ஃபாரின் ஒரு இந்தியன் எடுக்கணும். மற்றபடி பேக்கப்பில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவ்வளோதான். மற்றபடி மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ஆக்ஷனில் அந்த அளவுக்கு தேவையில்லை. பவுலர்ஸு, ஓப்பனர்ஸு, ஸ்பின்னர்ஸ் இதுதான் தேவை. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, ஆகாஷ் மத்வால், அன்ஷுல் கம்போஜ், நேகால் வதேரா இவங்க 4மே அன்கேப்டு பேஸ் கேட்டகரியில் வராங்க. அண்ட் நுவான் துஷாரா பண்ண முடியாது, ஆல்ரெடி அவர் கேப்டு. ஸோ அவரை விட்டுருங்க. ஸோ இந்த 4 பேரில் யார் மும்பை பண்ண போகிறாங்க? அது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா 4மே செம்ம பிளேயர்ஸ். அன்ஷுல் கம்போஜ் இப்போ சூப்பராக ரஞ்சியில் போட்டுன்னு வர்றாரு. நேயல் வதேரா 2 வருஷம் மும்பைக்கு சூப்பராக ஆகிறார். ஆகாஷ் மத்வால் இந்த வருஷம் சொதப்பினார், லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணார். சாவ்லாவும் 2 வருஷம் நல்லா பண்ணுறாரு. யார் மேலே ஆர்டிஎம் போட போகிறாங்க? யார் எப்போ வர போகிறாங்க? மும்பைக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்க போகுது ஆக்ஷனில். பட்
பெரிய ப்ரைஸ் இல்லைனாலும் சின்ன ப்ரைஸில் ஆர்டிஎம் பண்ணிவிடுவாங்க நம்புகிறேன். ஸோ 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி தலைவலி கிடையாது. ஸோ அதனால் 2 டீமுமே இந்த ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இந்த 3 பேர் பக்கமும் தலை கூட வச்சுக்க மாட்டாங்க. எப்பா சாமி எங்களை விடுங்கப்பா, எங்களுக்கு டீம் செட்டு, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மற்ற டீம் அடிக்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க 2 டீமும். மற்றபடி உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இவங்க 2 பேர், அதுக்கப்புறம் RR SRH இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ தான். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது வேலை. எஸ்பெஷலி மும்பை சிஎஸ்கே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது டீம் எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த கேப்டன்சி தொல்லை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை 2 பேருக்குமே ஒரு ஓப்பனர் தேவை. நான் ஒரு சைடு ரோஹித், ஒரு சைடு ருத்ராஜா, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஓப்பனர்ஸ் தேவை. ஸோ அங்கே 2 டீம் யாரை டார்கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈவன் லூயிஸ், ரச்சின் ரவீந்திரா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், ரஹ்மானுல்லா குர்பாஸ். ஈவன் லூயிஸ் ஆல்ரெடி மும்பை, ரச்சின் ரவீந்திரா ஆல்ரெடி சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா ஆர்டிஎம் பண்ணலைன்னா கொஞ்சம் ரேட்டுக்கு போவார். ஈவன் லூயிஸ் மும்பை திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. நல்லா ஆடி கொடுத்தாரு, பட் ஏஜ் இஸ் இது பான்னு சொல்லலாம். பட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் அண்ட் ரஹ்மானுல்லா குர்பாஸ் மேலே 2 டீமும் ஒரு கண்ணு வைக்கணும். 2 டீமே ஒரு அக்ரெசிவ் டேலன்ஸ், செம்மையாக ஆடி கொடுப்பாங்க. அதுவும் குர்பாஸ் செம்ம ஃபார்மில் இருக்கார் இப்போது. ஸோ அவரை யார் எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 டீமில். நெக்ஸ்ட்டு 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிஎஸ்கே டிவான் கான்வே ரீட்டைன் பண்ணோம் நான் நம்புகிறேன். பண்ண போகிறாங்கன்னா தெரியல. அப்படி இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் கூட கான்வேக் போகலாம். அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ, டி காக், ஃபில் சால்ட் இவங்க 4 பேருமே வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் செம்ம டிமாண்டில் இருப்பாங்க. அதனால் இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே மும்பை கிடச்சாலும் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷை 2 டீம் எடுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர்ஸ் மேலாம் நம்ப மாட்டாங்க மும்பை அண்ட் சிஎஸ்கே. இந்தியன்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் பேக்கப்பாக ஒரு பேட்ஸ்மேனாக எடுக்கலாம், கீப்பர் தெரில. பட் டெவான் கான்வே, பேஸ்டோ, ஃபில் சால்ட், குவிண்டன் டிகாக் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே மும்பை எடுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் இவங்க எல்லாருமே. பேஸ்டோ அந்தளவுக்கு நான் இப்போ சொல்ல மாட்டேன். பட் கான்வே, டி காக், ஃபில் சால்ட் நீங்கள் நம்பி எடுக்கலாம். மும்பை டி காக் போவாங்க, சிஎஸ்கே கான்வே போவாங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இன்னொரு ஓப்பனர் செட்டும் இருக்குது. வில் ஜாக்ஸ், ரியால் ரிக்கன்டன், ஜாஸ் பட்லர், ஃபேஃப் டூப்ளசி, பென் டக்கெட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெடியானுங்க. திரும்பி ஃபேஃபை மஞ்சள் சொக்கால பார்க்கக்கூடிய டைம் வந்தாலும் வரலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஜாஸ் பட்லரை திரும்பி மும்பை இந்தியன்ஸ் காலில் பார்க்கக்கூடிய டைமும் வரலாம். சொல்ல முடியாது, போகலாம், ரொம்ப போனால் போக மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரயான் ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸை கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு கை பார்ப்பாங்க. 2 பேருமே செம்ம அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ். அண்ட் ரிக்கல்டன் நல்லா ஆடுறாரு. வில் ஜாக்ஸ் ஃபார்ம் இல்லைனாலும் ஆர்சிபி ஆர்டிஎம் பண்ணால் வாய்க்கு, அப்படி இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் எடுக்கலாம். பென் டக்கெட் ட்ரை பண்ணுவாங்க. பட் மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸில் சிஎஸ்கே வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபேஃப் டூப்ளசி போகலாம். மும்பை வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன், பட்லருக்கு போகலாம். இந்தியன் மிடில் ஆர்டர் பற்றி பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் தேவைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா மும்பைக்கு மிடில் ஆர்டர் செட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபினிஷரு, ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் தான் தேவை. பட் இந்த சைட் சிஎஸ்கேக்கு நம்பர் 3 and 4 ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தேவை. ஸோ அதனால் தீபக் கூடா, ராகுல் திரிபாதி, வெங்கடேஷ் ஐயர், நிதிஷனா இதில் யாராவது 4 பேரில் 2 பேர் தூக்க பார்க்கலாம். 2 பேர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு உதவுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் ஹெவி ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸாக போயிட்டா இந்தியன் மிடில் ஆர்டர் வச்சு முடிச்சுக்கலாம். மும்பைக்கு இந்த தலைவலியே இல்லை. நேகல் வதிர ஆர்டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைனா தீபக் கூட சும்மா வாங்கி போட பார்ப்பாங்க. மற்றபடி திரிபாதி, வெங்கடேஷர், நிதிஷனாக்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அவங்க மிடில் ஆர்டர் ஆல்ரெடி செட்டு கன்னாக இருக்குது. சிஎஸ்கே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில் ஆர்டரில் யாருக்கா போனோம். அதுக்கு அவங்க 8 to 10 crores செலவு பண்ணோம். ஓப்பனர்ஸ்க்கு 5 to 6 crores 2 டீமும் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் இஷான் கிஷான் 2 வருஷமாகவே சிஎஸ்கே கண்ணிலேயே சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உள்ளே வர மாட்டாரு. இதுதான் அந்த டைமாக தெரில. ஏன்னா ஸ்டீஃபன் ஃபில்மிங் கடைசி 3 ஆக்ஷனாக இஷான் கிஷான் போயிருப்பார். நீங்கள் RPSG சிஎஸ்கே நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தடவை இஷான் கிஷான் சிஎஸ்கேவா தெரில. ஆனால் ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு கை பார்ப்பாங்க. லோக்கல் பாய், அங்கேருந்து தான் IPL ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் பஞ்சாப் பண்ணார். ஸோ அவரையும் ஒரு கை பார்ப்பாங்க. சிஎஸ்கேவும் ஜிதேஷுக்கு போவாங்க. மும்பை திருப்பி இஷான் கிஷான் போவாங்களான்னு தெரில. மற்றபடி கேஎஸ் பரத், உதிமான் சாஹாலாம் எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் எடுப்பாங்கன்னு தெரில. சாஹா சிஎஸ்கே வந்தால் சாக்கு தான். ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இது 2 டீமுக்கும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இதில் ஒரே ஒருத்தர் வேணால் 2 டீமும் ட்ரை பண்ணலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். மற்றபடி டேரில் மிச்சலோ, வில்லியம்சன் சிஎஸ்கே ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. கீவி சொல்ல முடியாது. பட் எய்டன் மார்க்ரம், ஸ்டீவ் ஸ்மித், டேரில் மிச்சல் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. டேரில் மிச்சல் கிட்ட பட்டதே போதும்னு விட்டுருவாங்க சிஎஸ்கே. அவரையும் நான் கூட சொல்ல மாட்டேன். என்ன ஒழுங்காக ஆடல அவ்வளோ தான். பட் மற்றபடி கேன் வில்லியம்சன் ஒரு 1% சிஎஸ்கே போகலாம். பட் கண்டிப்பாக சிஎஸ்கே மில்லருக்கு வெறித்தனமாக போவாங்க. ஒரு ஃபினிஷர் செட் ஆகிடும். கண்டிப்பாக போக பார்ப்பாங்க. இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் போக பார்ப்பாங்க. அவங்களுக்குமே தேவை ஒரு ஃபினிஷர் தான். ஸோ மில்லர் 2 டீமுக்கும் டிமாண்டில் இருப்பார். நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இங்கேயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் வந்துச்சு. சுட்டி குழந்தை திரும்பி மஞ்சள் சொக்கால பார்க்கலாமா ஏக்கம் வரும். ஏன்னா ஆக்ஷனில் சாம் கரன் வராரு. சிஎஸ்கே கண்டிப்பாக பிட்டு போடுவாங்க, எடுக்க பார்ப்பாங்க. சீப் ரேட்டில் கிடச்சா எடுத்துருவாங்க. இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லைனா இவங்க பங்காளி போட்டி. மற்றபடி ரொமேரியோ ஷெப்பர்ட், ஓமர் சாய்லாம் போவாங்களான்னு தெரில. ஷெப்பர்டுக்கும் மும்பை தான் திருப்பி எடுப்பாங்கன்னு தெரில. பட் ஓமர் சாய் ஷெப்பர்டில் யாராவது சீப் ரேட்டில் கிடச்சா சிஎஸ்கே வாங்கினா பெட்டர். கைல் மேயர்ஸ் ஒரு ஓப்பனிங் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம் மும்பை. பட் ஸ்டாயினிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமுக்கும் போக மாட்டார். அவர் செம்ம ரேட்டுக்கு போயிடுவார். இவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அவ்வளோ தான். ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, மேக்ஸ்வெல், அசரங்கா, வாஷி, லிவிங்ஸ்டனுமே 2 டீமாலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு காசு கிடையாது. மேக்ஸ்வெல்லுமே
ட்ரை பண்ணலாம் சிஎஸ்கே மும்பை. பட் எனக்கு தெரிஞ்சு காசு போயிடுவார். அனிந்து அசரங்கா வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக 2 டீமும் ஹார்ட் ஃபோட்டாக போவாங்க. ஏன்னா 2 டீமுக்குமே ஸ்பின்னர்ஸ் தேவை. ஒரு சைடு ஜடேஜா இருந்தாலும் இன்னொரு சைடு வாஷியார் அசரங்கா வந்தால் அங்கே கன்னாக இருக்கும் சிஎஸ்கே. மும்பைக்கு ஸ்பின்னர்ஸே இல்லை. அதனால் கண்டிப்பாக இவங்க 2 பேர் டார்கெட் பண்ணலாம். அண்ட் மெயின் குருணால் பாண்டியா சிஎஸ்கே மும்பை ஹெவியாக போவாங்க. இந்தியன் ஆல்ரவுண்டர் செம்மக்கி. அதனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு, லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் திரும்பி பழைய இடத்துக்கு வந்தாலும் வரலாம். குருணால் பாண்டியா மும்பை இந்தியன்ஸுக்கு. இல்லைனா புது ஹோமை தேடி சிஎஸ்கேக்கு போகலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இவங்க எல்லாருமே செம்ம டிமாண்டில் இருப்பாங்க. எஸ்பெஷலி குருணால், வாஷி சிஎஸ்கே மும்பை ரேடாரில் இருப்பாங்க. ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் 2 பேருக்கும் தேவை இருக்குது. ஸோ அதனால் அது யார் மேலே போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரபாடா, ஸ்டார்க்கு, போல்ட்டு, ஹேஸ்லுட், ஆர்ச்சர் திரும்பி வந்துட்டான்னு கேள்விப்பட்ட ஐபிஎல்ல. ஸோ அவர் வந்தால் அவருமே செம்ம டிமாண்டில் இருக்கும். இதில் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா மாஸ் சிஎஸ்கே மும்பை. பட் அவங்ககிட்ட காசு கிடையாது. இந்த 5 பேரும் வர வாய்ப்பில்லை. மேபி ஹேஸ்லுட் வேணால் 2 டீம் ட்ரை பண்ணலாம் சிஎஸ்கே அண்ட் மும்பை. மற்றபடி ஆர்ச்சரோ, போல்ட்டோ, ஸ்டார்க்கோ, ரபாடோ கண்டிப்பாக 8 to 10 கோர் ஈஸியாக ஃபெச் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கா, அலோகேட் பண்ண முடியுமான்னு தெரியல சிஎஸ்கே மும்பைக்கு. இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் போடுவாங்க ஃபாஸ்ட் பவுலிங் வந்துச்சுன்னா. ஸோ ஹேஸ்லுட்டை 2 டீமும் டார்கெட் பண்ணலாம். மற்ற 4 பேரையும் டார்கெட் பண்ணலாம். பட் மற்ற 4 பேர் வாங்க காசு இருக்கா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் பேக்கப் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக மும்பை அண்ட் சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். முஸ்தபிசுர் ரஹ்மானை திருப்பி எடுக்க கண்டிப்பாக சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் இல்லை லாக்கி ஃபர்குசன், அதுக்கப்புறம் நாண்ட்ரே பர்கர், ஃபசல் ஃபருக்கி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நவீனுல்லக்கு, முஸ்தபிசுர் ரஹ்மான்லாம் டிப்பிக்கல் சேப்பாக் பிச்சஸுக்கு ஸ்கூட் ஆவாங்க. ஆஃப் கட்டர்ஸ், ஸ்லோயர் ஒன்ஸு, சேஞ்ச் ஆஃப் பால்ஸ் எல்லாம் அங்கே போடுவாங்க. மும்பையில் வேலைக்காகாது. மும்பையில் லாக்கி ஃபர்குசன், நாண்ட்ரே பர்கர், ஃபசல் ஃபருக்கிலாம் சூப்பராக செட் ஆவாங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக 2 பேர் எடுக்க பார்ப்பாங்க. மற்றபடி ஃபிஸ்ஸு, நவீனுல்லக் சிஎஸ்கே எடுக்க பார்ப்பாங்க. மற்றபடி 2 டீமும் சேர்ந்து யாரும் எடுக்கிற மாதிரி தெரில. இன்னொரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிதா ஃபெர்னாண்டோ, நேதன் எல்லிஸ், மார்க்கோ யான்சன், ஜிரால் கோட்ஸி, நுவான் துஷார். இல்லை கண்டிப்பாக நுவான் துஷாராவது திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. அவர் அந்த அளவுக்குலாம் ரேட்டு போக மாட்டார். மிஞ்சி போனால் பேஸ் ப்ரைஸ் 1 crore 50 lakh அந்த மாதிரி போவார். இல்லைனா 3 crores எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜெரால் கோட்ஸி சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. செம்மையாக போட்டார் மும்பைக்கு. ரன்னு கொடுத்தாலுமே கொஞ்சம் இன்னெக்ஸ்பீரியன்ஸ் தான் கற்றுப்பார். மார்க்கோ யான்சன் தெரில, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னால 2 டீமும் போக ட்ரை பண்ணலாம். நேதன் எல்லிஸ், அசிதா ஃபெர்னாண்டோலாம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மும்பை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் 2 டீமுக்குமே பெரிய தலைவலி. 2 டீமுக்கு இல்லை, மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய தலைவலி ஒரு கன் ஸ்பின்னர். சாவலா ஆர்டிஎம் பண்ணிட்டா அந்த தலைவலி கொஞ்சம் முடிஞ்சுது. அப்படி இல்லைனா ரொம்பவே இருக்குது. ஏன்னா மயாங்க் மார்க்கண்டே, ராகுல் சேர் மட்டும்தான் இவங்க நினைக்கிற மாதிரி சீப் பிளேயர்ஸை தூக்கலாம். அஸ்வினோ, சஹலோலாம் கண்டிப்பாக 8 to 10 crore ஃபெச் பண்ணுவாங்க. நிறைய பேர் அஸ்வின் சிஎஸ்கே ஹோம் கம்மிங்ன்றாங்க. வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற அவங்க காசு அலோகேட் பண்ணுவாங்களா? அஸ்வினுக்கு ஒரு 10 crore போடுவாங்களா சிஎஸ்கே? சஹலுக்கு ஒரு 10 crore போடுவாங்களா மும்பை? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைனா மீதி 2 டீமும் ராகுல் சேர், மார்க்கண்டே, சாவலாவில் தான் தூக்கணும். நல்ல ஸ்பின்னர். மற்றபடி பேக்கப் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க 2 டீமுக்கும். கரண் சர்மா, ஷபாஸ் அஹமத், ஹர்ப்ரீத் பார், ஸ்ரேயாஸ் கோபால், கிருஷ்ணமா கௌதம். இதில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஷபாஸ் அஹமத் அண்ட் ஹர்ப்ரீத் பாருக்கு டைப் பண்ணுவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். மற்றபடி ஸ்ரேயாஸ் கோபால் ஆல்ரெடி அங்கே இருந்தவர் லாஸ்ட் இயர். மேபி சீப் ரேட்டில் கிடச்சா பேக்கப்பாக பார்க்கலாம். கிருஷ்ணமா கௌதம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. கரண் சர்மாவுமே இந்த 2 டீமுக்கு பிளேயர்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ அவர் எடுக்க பார்ப்பாங்க. பட் மற்றபடி ஷபாஸ் அஹமத், ஹர்ப்ரீத் பார், ஸ்ரேயாஸ் கோபால் கண்டிப்பாக 2 டீம் ரேடாரில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் அசட்டாகவே இருந்திருக்கு ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஏன்னா 2 டீமே ஃபாரின் ஸ்பின்னர் நம்பி போனதே கிடையாது. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அண்ட் மும்பை இதில் யாராவது ஒருத்தர் வாங்கினாலே ஐ வில் பி வெரி ஷாக். தீக்ஷனா இருந்தார், அதை சொல்ல மறந்துட்டேன். தீக்ஷனா இருந்தார், மும்பை இந்தியன்ஸ்க்கு இல்லை, மறந்துட்டேன், சாரி. ஸோ சிஎஸ்கே திரும்பி தீக்ஷனா எடுக்க பார்ப்பாங்களா? அப்படி இல்லைனா ஆடம் சாம்பா, அக்கீல் ஹுசைன் மாதிரி போவாங்களா? இல்லை கேஷவ் மராஜ், டப்ளேஷ் எம்சி, சவுத் ஆஃப்ரிக்கன் டூவாக் போவாங்களான்னு தெரியல. தீக்ஷனா கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல பிளேயர் தான். ஃபீல்டிங் சான்ஸும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணார். பட் மும்பைக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக ஒரு 5-6 கோடி ஒதுக்கிட்டா டீம் செட் ஆகிடும். கன் டீம் ஆகிடும் மும்பை. சிஎஸ்கேக்கு எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேவால் மும்பையாலையும் அவ்வளோ போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா அஷதீப்பாக இருக்கட்டும், ஷமியாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், ஈவன் ஆவேஷ் கான் கூட ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வைங்க. கண்டிப்பாக 10 to 12 crore ஈஸியாக ஃபெச் பண்ணிவிடுவாங்க இந்த ஆக்ஷனில். ஏன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த மாதிரி டிமாண்டில் இருக்கிறது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அதனால் செம்ம ஹெவியாக இருக்கும். இவங்களுக்குலாம் எடுக்க சான்ஸ் கிடைக்குமானே தெரில. சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். அப்படி சான்ஸ் கிடைச்சா எவ்வளோ போவாங்க, எப்படி எடுப்பாங்கன்னு தெரில. ஸோ அதனால சிஎஸ்கே மும்பை இந்த 4 பவுலர் கிடைக்காது. கண்டிப்பாக எழுதி தரேன், கிடைக்காது. பட் இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கிடைக்கும். கலீல் அஹமத், துஷார் தேஷ்பாண்டே, ரசிக் சலாம், ஹர்ஷல் பட்டேல், முகேஷ் குமார். இல்லை சிஎஸ்கே துஷார் தேஷ்பாண்டே ரீட்டைன் பண்ணலை, ஆர்டிஎம் பண்ணலைன்னா கண்டிப்பாக பங்காளிங்க சின்ன ரேட்டில் இல்லை சீப் ரேட்டில் கிடச்சாலும் வாங்கி போடுவாங்க. அவர் அங்கே வளர்க்க பார்ப்பாங்க. கலீல் ஆர் முகேஷ் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே மும்பை ஹாட் ஃபோட்டாக போக பார்ப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்கலாங்க. அவருக்கு ஏற்ற பிச்சுங்க. அது ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வருத்தம்பா. மும்பைலாம் போட்டால் அடிச்சிருவாங்க. பட் சிஎஸ்கேக்கு ஏற்ற பவுலர் ஹர்ஷல் பட்டேல், அவர் எடுக்கலாம். ரசிக் சலாம் இப்போ இந்தியன் எமர்ஜிங் கப்பில் நல்லா போட்டதால் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக ஒரு கண்ணு வைப்பாங்க ரசிக் சலாம் மேலே.
லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இந்த ஃபைனல் செட்டோட முடிச்சுப்போம். டி நட்ராஜன், தீபக் சர், ஷர்துல் தக்கூர், ஆகாஷ் மத்வால், வைபவ் ஓரரா இதுவுமே ஒரு செம்ம செட்டு தான். இந்த செட்லேருந்து கண்டிப்பாக சிஎஸ்கே தீபக் சர் தக்கூருக்கு இனி போவே வேணாம் நான் சொல்கிறேன். பட் அவங்க போவாங்க. நட்ராஜனுக்கு 2 டீமும் ஹார்ட் ஃபோட்டாக போவாங்க. ஒரு இன்ஜுரியிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டான்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மும்பை வெறித்தனமாக எடுக்க பார்ப்பாங்க. லோக்கல் பாய் நட்ராஜன் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆகாஷ் மத்வால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் திருப்பி சின்ன ரேட்டில் ஈஸியாக எடுத்துடலாம். வைபவ் ஓரரா ஸ்விங்குக்காக கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் போவாங்க. பும்ரா இவரும் டேண்டம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, சிஎஸ்கே மும்பைக்கான ஆக்ஷன் பிக்ஸ் பற்றி பேசியாச்சு. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் புவி, உமேஷ், மோஹித்லாம் அவ்வளோவா பேசலை. ஸோ யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும், புவி ஆர் சிஎஸ்கே மும்பை. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கேக்கு என்னென்ன ஸ்டார்ட்ஸ் ஃபில்லாக இருக்குது, எப்படி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அவங்க கோச் யார், ஆக்ஷனில் எவ்வளோ பர்ஸ் ஆர்டிஎம்மோட போகிறாங்க, ஆக்ஷனில் அவங்களுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை, எந்தெந்த பிளேயர் எடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணோம், எப்படி போகலாம், எல்லா அனாலிசிஸுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஐ வில் ரிப்ளை. ஸோ சிஎஸ்கே மும்பைக்கு சேர்த்தாப்பில் இந்த வீடியோட ஐபிஎல் ஆக்ஷன் ப்ரிவ்யூ ஷோ முடியுது மக்களே. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதோட ரிவ்யூ எல்லா டீமுக்கும் 2 இந்த மாதிரி வரும். அண்ட் ஒரே வீடியோவில் யார் யார் எடுத்துருக்காங்க, கீ பிளேயர்ஸ் எந்த டீமுக்கு போயிருக்காங்க, ஒரு சின்ன வீடியோவாக ஒன்று உங்களுக்கு நாளைக்கு நைட் வரும். ஸோ ரெடியாக இருங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம்.